யானையை குளிப்பட்ட போறாங்க காலையில 10 மணிக்கு. யானை பாகர்கள் யானையை கட்டுப்படுத்தும் அங்குசம் இதுதான். பின்னவலை யானை சரணாலயத்துக்கு வந்திருக்கின்றேன். இன்று நாங்கள் பின்னவல யானை சரணாலயத்துக்கு வந்திருக்கின்றோம். சரணாலயம் 50 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் 2010ஆம் ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டிருப்பதாக பெயர் பலகையில் காணப்படுகிறது. இனி அங்கே உள்ள யானைகளை பார்ப்போம். காலை 8:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். யானை சாப்பிடுவதற்காக உணவு கொண்டு வந்திருக்கின்றார். இந்த யானை சரணாலயத்திலே ஆண் யானைகள் 28, பெண் யானைகள் 40 இருக்கின்றதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1975ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரணாலயம் தற்போது 25 ஏக்கர் கொண்டதாக இந்த சரணாலயம் இருக்கிறது. இது தவிர 2010ஆம் ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டிருப்பதாக காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது யானை தந்தம் பற்றி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தந்தம் என்பது மேல்தாடையில் உள்ள வெட்டும் பற்களின் நீடிப்பாகும். யானையின் வயது 6 முதல் 13 மாதங்களாக இருக்கும் போது நிரந்தரமான தந்தங்களை காணலாம். யானைக்கு 2 முதல் 2.5 வயதாகும் போது அது வளரத் தொடங்குகிறது. வருடம் ஒன்றிற்கு அது 3 முதல் 4 அங்குலம் வளரும். யானை வாழ்நாள் முழுவதும் தந்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா இந்த பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆசியாவின் பெண் யானைகள் கோரை பற்களை கொண்டுள்ளன. கோரை பற்கள் அதிகம் வளர்வதில்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இருபாலாருமே தந்தங்களை கொண்டுள்ளன. ஆசிய யானைகளில் ஆண்களுக்கு மட்டுமே தந்தம் உண்டு. ஒரு விசேஷ அம்சம். இந்த பின்னவலை யானை சரணாலயத்திலே வயது மூத்த யானை 72 வயதுடையதாக காணப்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அதே வேளையில்
5 வயதுக்கு குறைந்த 6 யானைகளும் இங்கே இருக்கின்றன. பார்வையாளர்கள் யானைகளுக்கு பழங்களை வழங்குகின்றார்கள். பல கூடையொன்றை இங்கே வாங்கி யானைகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறுகின்றார்கள். இது என்ன தெரியுமா? யானை பாகர்கள் யானைகளை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊசி என்று கூறலாம். யானை பாகர்கள் யானையை கட்டுப்படுத்தும் அங்குசம் இதுதான். தற்போது யானைகள் எங்கு செல்கின்றது தெரியுமா? அதாவது யானையை குளிப்பட்ட போறாங்க காலையில 10 மணிக்கு. யானை அந்த விசில் சத்தத்துக்கு ஒன்று சேர்ந்து விடுகிறது. பின்பு யானைகள் குளிக்க போகின்றன. சரணாலயத்திலிருந்து இப்ப வெளியில வந்து யானை குளிக்க போற இடத்தை பார்க்க போகின்றோம். உள்ள கடைகளில் யானைகள் தொடர்பான கைவினைப் பொருட்கள், அலங்கார பொருட்கள் தான் அநேகமாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வசலாம்.